ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே ஈஸி. எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததும் ஃபஸ்ட்டு கையால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் தான் பண்ண போகிறேன். பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் பட்டர் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பொடியாக நறுக்குன கேரட், பச்சை மிளகாய், கேப்சிகம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதோடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிக்கன் சேர்க்க விருப்பம் இல்லைனா மட்டனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்க்கலாம். இல்லைனா வெறுமனே வெஜிடபிள்ஸ் வச்சு கூட பண்ணலாம். மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இதில் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டையை உடச்சி போட்டு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட பண்ணலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு ஓவல் ஷேப்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக டஸ்ட் பண்ணுறதுக்காக மைதா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண சிக்கன் ஸ்டஃபிங்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்ஸ் கூடவே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா சாப்பிடும் போது நல்லா சீஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி அழகாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மொமோஸ்க்கு முக்கியமே இந்த மாதிரி ஃபோல்டிங் தான். இது பண்ணும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு பவுச் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பிளேட் எல்லாத்தையும் உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. மாவு தேய்க்கும் போது நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஷீட் நல்லா தின்னாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. வீட்லேயே நல்ல டேஸ்டியாக ஈஸியாக சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.